ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சமையல் வாசம். இன்றைக்கி நம்ம சேனலில் எப்போவும் ஒரே மாதிரி பாயாசம் செஞ்சு போர் அடிக்குது அப்படின்னா இந்த மாதிரி கஸ்டர்ட் பாயாசம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். அதுக்கு நான் 1/2 லிட்டர் நல்ல திக் க்ரீம் மில்க் எடுத்திருக்கேன். அதை ஃபஸ்ட்டு காய்ச்சி எடுத்துக்கலாம். இப்போ இது பாயாசத்தோட சேமியா சொல்லுவோம்ல, அந்த மாதிரி சேமியா எடுத்திருக்கேன். நீங்கள் நார்மல் சேமியா வேணுனாலும் எடுத்துக்கலாம். கொஞ்சமாக எடுத்துக்கலாம். இது போல் அதை கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போது பால் பொங்கி வந்துருச்சு. நம்ம அப்படியே விட்டுறாமல் ஒரு கரண்டி வச்சு அந்த மலாயெல்லாம் இருக்கும்ல, ஆடை, அது ஃபுல்லாக சைடில் இருக்கிறதெல்லாம் எடுத்து விட்டு மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். அப்போ தான் பால் நல்ல க்ரீமியாக திக்காக இருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். ஒரு 2 to 3 மினிட்ஸ் பொங்கி வந்ததுக்கப்புறமே இந்த மாதிரி சிம்மில் வச்சுட்டு நல்லா திக்காக காய்ச்சி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமே ஒரு 2 கரண்டி பாலை நான் ஒரு பவுலில் எடுத்து வச்சுட்டேன். எடுத்து வச்சதுக்கப்புறமே நம்ம எடுத்து வச்ச சேமியாவை சேர்த்துட்டு லோ ஃப்ளேமில் போட்டு அது ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே வேக விட்டுடலாம். அப்பப்போ பால் பொங்கி வரும். நீங்கள் கண்டிப்பாக கரண்டி வச்சு அதை மிக்ஸ் பண்ணி வெளியே வந்துடாமல் பார்த்துக்கோங்க, அல்லது பெரிய பாத்திரத்தில் செய்ய ஆரம்பிச்சிடுங்க. இப்போது கஸ்டர்ட் பவுடர் எடுத்துக்கலாம். நம்ம எடுத்து வச்சுருந்த பால் வார்ம் ஆனதுக்கப்புறம் கஸ்டர்ட் பவுடர் சேருங்க. சூடாக சேர்த்துட்டோம் அப்படின்னா கட்டி கட்டி ஆகிடும். நானே கொஞ்சம் ஹீட்டாக இருக்கப்பவே சேர்த்துட்டேன். ஸோ கொஞ்சம் கொஞ்சம் லம்ஸ் ஃபார்ம் ஆகிடுச்சு. அதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், மிக்ஸ் பண்ணியாச்சு. பால் ஒரு 5 மினிட்ஸ் மாதிரி சேமியா வெந்துருச்சு. இது போல் பொங்கிட்டே தான் இருந்துச்சு. நான் அப்பப்போ எடுத்து விட்டுட்டே இருந்தேன். இப்போது சேமியா வெந்துருச்சான்னு செக் பண்ணிக்கோங்க. சேமியா நல்லா வெந்து வந்துருச்சு. ஸோ இனிமேல் இதுக்கு தேவையான அளவு சுகர் சேர்த்துடலாம். சுகர் நான் 500 ml மில்க் எடுத்திருந்தேன். அதுக்கு 150 கிராம் சுகர் சேர்த்துருந்தேன். கூடவே ஏலக்காய் தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு இன்னொரு 2 to 3 மினிட்ஸ் நல்லா சுகரும் இதெல்லாம் சேர்ந்து மிங்கிள் ஆகிற அளவுக்கு பாயில் பண்ண விட்டுடுங்க. இப்போது 3 மினிட்ஸ் ஆகிடுச்சு. அதுக்கப்புறமே நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த கஸ்டர்ட் பவுடர் மிக்ஸை நான் அதில் சேர்த்துட்டேன். சேர்த்த உடனே லம்ஸ் ஃபார்ம் ஆகிடும். ஸோ கண்டிப்பாக சிம்மில் வச்சுட்டு உடனே நீங்கள் கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அப்படியும் லம்ஸ் ஃபார்ம் ஆகுது அப்படின்னா விஸ்க் வச்சுக்கிறது ரொம்பவே பெஸ்ட்டு. விஸ்க் வச்சு நல்லாவே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கட்டி சேர விட்டுறாதீங்க. லம்ஸ் ஃபார்ம் ஆகாமல் நல்லாவே மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ அதுக்கப்புறமே ஒரு 3 மினிட்ஸ் அந்த கஸ்டர்ட் பவுடர் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு 3 to 4 மினிட்ஸ் கொதிக்க விட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி திக் கன்சிஸ்டன்சியில் சூப்பரான கஸ்டர்ட் பாயாசம் ரெடி ஆகிடும். அதை எடுத்து வச்சுட்டு இப்போ ஒரு பேனில் 2 டீஸ்பூன் நெய் சேர்த்துட்டு கூடவே பொடியாக நறுக்கின முந்திரி, கொஞ்சம் திராட்சை சேர்த்து அதை நல்லா வறுத்தெடுத்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க கஸ்டர்ட் பாயாசத்தில் சேர்த்துடலாம். பாருங்கள், இப்போ சூப்பரான கஸ்டர்ட் பாயாசம் ரெடி ஆகிடுச்சு. இது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சூடாக அப்படியே சர்வ் பண்ணாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களுக்கு சில்லாக பிடிக்கும், கூலிங்காக சாப்பிட பிடிக்கும் அப்படின்னா இதை அப்படியே எடுத்து ஃப்ரீசரில் 10 to 15 மினிட்ஸ் வச்சுட்டு எடுத்து சாப்பிட்டிங்கன்னா செம்ம சூப்பராக இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி இருக்கும். நான் ஃப்ரீசரில் வச்சு எடுத்திருக்கேன். இப்போ நான் உங்களுக்கு கட் பண்ணி காட்டுறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த மாதிரி இருக்கும். நல்லா க்ரீமியாக இருக்கும், சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.